Hi, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் அந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த கொஷின் தான். ஸோ கொஷின் என்னன்னா, a slender homogeneous rod of length 2L floats partially immersed in water being supported by a string fastened to one of its ends as shown. Okay. The specific gravity of the rod is 0.75. The length of the rod extended out of the water. அதாவது ஒரு ராட் இருக்குது. அந்த ராடோட ஒரு எண்டை வந்து ஜஸ்ட்டு வெளியே வந்து ஒரு ஸ்ட்ரிங் வச்சு கட்டிட்டாங்க. அந்த ராட் வந்து ஃபர்தராக ஒரு லிக்விடில் வந்து ஃப்ளோட் பண்ணுறாங்க. அதுவும் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. வாட்டர்னால் லைக் நமக்கு தெரியும், லைக் டென்சிட்டி ஆஃப் த வாட்டர். ஸோ அதுக்கு தான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ளோட் ஆகும்போது அதோட லென்த் வந்து 2L, லைக் லென்த் ஆஃப் த ராட் விச் இஸ் நாட் ஃப்ளோட்டிங், அதாவது தண்ணிக்குள்ளே இல்லாமல் வெளியே இருக்க ராடோட லென்த் தான் கேட்குறாங்க. எக்ஸ்டெண்டட் அவுட்ஸ் ஆஃப் வாட்டர். சரி, ஓகே. லைக் இதில் நமக்கு ஒரு டேட்டாவும் கிடையாது. பட் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ராடு வந்து இப்படி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் போது இட் டசன்ட் ப்ரொடியூஸ் எனி டார்க். எந்த ஒரு ரொட்டேஷனும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஈக்லிபிரியம் பாயிண்டில் தான் இருக்கும். அப்படின்னா தான் இட் இஸ் ஃப்ளோட்டிங்னு அர்த்தம். இல்லை, இது ஈக்லிபிரியம் இல்லாட்டி அந்த ராடு வந்து மேலே கீழே ஆடிட்டுருக்கும். கரெக்டாக? அப்போ ப்ராப்பராக ஃப்ளோட்ஸுன்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, தெர் இஸ் நோ டார்க், எக்ஸ்டர்னல் டார்க் இல்லை. இட் இஸ் நாட் லைக் வாட் டு சே, ஆடலை அப்படின்னு அர்த்தம். டார்க்கு தெரியல, லைக் F cross R. அப்படின்னா என்னென்னா, சம்மேஷன் ஆஃப் டார்க் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. இப்போ டார்க்குன்னா, டார்க்கு எது சோர்ஸ்னால் ஒரு ஃபோர்ஸ் தான் சோர்ஸ். ஏன்னா டார்க் ஈக்குவல் டு R cross F. ஓகே. இல்லாட்டி ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதுதான். இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு வந்து ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபோர்ஸ்னால், ஒன்று கிராவிட்டி வந்து ராடு கீழே இருக்கணும். ஸோ டார்க் டியூ டு கிராவிட்டி ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு பாயன்சி ஃபோர்ஸ் வந்து இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு ரெண்டு டார்க் இருக்கும். பட் லக்கிலி நமக்கு ரெண்டு ஃபோர்ஸும் ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்குது. அதனால தான் நமக்கு நெட் டார்க் 0வாக இருக்கும். சப்போஸ் சேம் டேரக்ஷனில் இருந்துச்சுன்னா 0வாக இருக்காது, டார்க்குக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இட் ஒன்ட் ஃப்ளோட், இட் வில் மூவ், ரொட்டேட், எது வேணால் நடக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ராட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் தான் நமக்கு வந்து கான்டாக்ட் இருக்குது. ஸோ அதை ஆக்சிஸாக வச்சு தான் அந்த ரொட்டேஷன் நடக்கும், அந்த டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே கிராவிட்டி, வெயிட்டு. அது இப்போ ஒரு ராடோ இல்லை நீங்கள் எவ்வளோ மேசிவான சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுவீங்க. எப்போனா அதோட சென்டர் ஆஃப் மாஸை வச்சு பேசும்போது. ஸோ எவ்வளோ பெரிய மாஸாக இருந்தாலும் அதை நீங்கள் பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் உங்களுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் தெரிஞ்சால். இப்போ பாருங்கள், இதுதான் என்னோடய ராடு. இந்த ராடை வந்து வெயிட் கீழே இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா, இந்த ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குது? லைக் இங்கே இருக்குது. கரெக்டாக? சாரி. எப்படின்னா, இதுலேருந்து எல்லுன்ற டிஸ்டன்ஸில் இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இங்கே ஒரு வெயிட் இழுக்குது. ஓகே. இப்போ பாருங்கள், எனக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ இதுதான் என்னோட ஆக்சிஸ். ஸோ எனக்கு இந்த லென்த்து தான் வேணும். ஏன்னா இதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். கரெக்டாக? இங்கே பாருங்கள், டபிள்யூன்ற ஃபோர்ஸ் இருக்குது, எனக்கு இந்த லென்த்து வேணும். கரெக்டாக? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், பட் எனக்கு இந்த லென்த்து தெரியும், ஆனால் இந்த லென்த்து தெரியாது. இது எல். லெட்ஸே இது வந்து டீட்டான்ற ஒரு ஆங்கிளில் அது சாஞ்சிருக்கு அப்படின்னு. இப்போ எனக்கு தெரியும் இந்த லென்த் என்னென்னா L cos θ. ஏன்னா cos θ ஈக்குவல் டு adjacent side by hypotenuse. இதுதான் adjacent சைடு, இந்த Lன்றது hypotenuse, θன்றதை இப்போ அசீவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆங்கிளில் வந்து இப்படி சாஞ்சிருக்கு அப்படின்றது. சரி, ஓகே. அப்போ டவு டியூ டு கிராவிட்டி என்னென்னா W, அதாவது ஃபோர்ஸு, இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து L cos θ. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாயன்சி ஃபோர்ஸ் பற்றி பேசணும். பாயன்சி ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுனா, லெட்ஸே நான் ஜஸ்ட்டு அழைச்சிட்றேன். ஏன்னா இப்போது வெயிட் புரிஞ்சதில்ல உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பயான்சி ஃபோர்ஸ் பற்றி பேச போகிறேன். அதனால் இதை நான் அழைச்சிட்றேன். எனக்கு கோல்டாக இருக்குது லைட்டாக. ஓகே. பாருங்கள், பயான்சி ஃபோர்ஸ் வந்து நமக்கு எங்கே ஆக்ட் ஆகுன்னு தெரியும். எங்கே ஆக்ட் ஆகுனா, எவ்வளோ லென்த்து, லைக் அந்த ஆப்ஜெக்டில் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ இம்மர்ஸ்ட் ஆகிருக்கு, அதை பொறுத்து தானே இருக்கும் பயான்சி ஃபோர்ஸு. லெட்ஸே எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ராட் இஸ் இம்மர்ஸ்டு, அந்த லென்த் வந்து எக்ஸு. இப்போ சப்போஸ் அப்போ அந்த பயான்சி ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுனா, எங்கே இம்மர்ஸ்ட் ஆகிருக்கோ அங்கே மட்டும் தான் ஆக்ட் ஆகும். அந்த வெளியே இருக்க ராட் இருக்குல்ல, அதில் வந்து ஆக்ட் ஆகாது. ஸோ எகெயின் வந்து நமக்கு எக்ஸு, அதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எங்கேன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுல அந்த எக்ஸுன்ற டிஸ்டன்ஸில், அதுக்கு எகெயின் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குன்னா x/2. லெட்ஸே இது வந்து 0. ஸோ இது வரைக்கும் எக்ஸ் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எகெயின் இதுக்கு வந்து x/2. ஆக்சுவலி நான் லைக் அந்த பார்ட் ஆஃப் ராடுக்கு மட்டும் தான் பேசுகிறேன், டோட்டல் ராடு பற்றி பேசலை. ஓகேயா? இங்கே பாருங்கள், பயான்சி ஃபோர்ஸ் வந்து மேலே ஆக்ட் ஆகும். கரெக்டாக? FB
இப்போது எனக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் எகெயின் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தெரியணும். இங்கே பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் x/2னா சாரி ஆமாம் x/2 தான், ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் எக்ஸு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் x/2னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும், ஏன்னா டோட்டல் லென்த் வந்து 2l, இது வந்து x/2. ஸோ இந்த லென்த் இஸ் நத்திங் பட் 2l minus x/2. கரெக்டாக? எகெயின் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இது தீட்டான்னு எடுக்கும் போது எனக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 2l minus x/2 cos தீட்டா வந்துடும். கரெக்டில்? ஓகே. இப்போ பாயன்சி ஃபோர்ஸ் என்னன்னு பார்க்கணும். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னன்னா 2l minus x/2 cos தீட்டா. கரெக்டில்? பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ பாயன்சி ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னன்னா டென்சிட்டி ஆஃப் ராட், கரெக்ட், சாரி டென்சிட்டி ஆஃப் லிக்விட். கரெக்டா? சாரி, நமக்கு இந்த இடத்துல லிக்விட் என்னன்னா வாட்டர் இன்ட்டு எவ்வளோ சப்மர்ஜ்டாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நான் அந்த ராடோட ஏரியா வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டேன், வால்யூம் தானே. சப்மர்ஜ்டாக இருக்கிறது ஜஸ்ட் எக்ஸ் தான். ஸோ ஏஎக்ஸ், அதாவது வால்யூம் எவ்வளோ சப்மர்ஜ்டாக இருக்குன்னு எடுத்துக்கணும். ஏரியா வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா கான்ஸ்டன்ட்டு. ஸோ அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்ட்டு எவ்வளோ இம்மர்ஸ்டாக இருக்குது அந்த லென்த் கண்டுபிடிச்சா நமக்கு எவ்வளோ வால்யூம் இம்மர்ஸ்டாக இருக்குன்னு தெரியும். அதனால் ஏஎக்ஸ் இன்ட்டு ஜி. கரெக்டாக? இதுதான் பாயன்சி ஃபோர்ஸ். இப்போ நான் டாட் டியூ டு பாயன்சி எடுக்கிறேன் பாருங்கள். ரோ ஆஃப் வாட்டர் இன்ட்டு ஏ ஜி 2l minus x/2 cos theta. எகெயின் இந்த வெயிட்டுக்கு வந்து நான் m இன்ட்டு ஜின்னு எழுதலாம். m வந்து ரோ ஆஃப் ராட் இன்ட்டு வால்யூம்னா a இன்ட்டு 2l. புரியுதுல? இங்கே பாருங்கள், w ஈக்குவல் டு mg. mன்றது டென்சிட்டி ஆஃப் ராடு இன்ட்டு வால்யூம் வந்து a இன்ட்டு 2l இன்ட்டு ஜி. ஓகேல? எனக்கு டார்க் டியூ டு வெயிட் தெரியும், டார்க் டியூ டு பாயன்சி தெரியும். ஸோ இது ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குல்ல, அப்போனா சம் பண்ணும்போது இதோட ப்ளஸ் இதோட மைனஸ்னு சொல்லி ஈக்குவல் டு 0 போடுவோம். அதாவது இது ப்ளஸ் இது மைனஸ் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0 வரும். அப்புறம் என்ன அர்த்தம்னா இதுவும் ஈக்குவல்னு அர்த்தம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ரோ ராட் இன்ட்டு A2l இன்ட்டு G ஈக்குவல் டு ரோ ஆஃப் வாட்டர் AG. ஓகே, இங்கே வந்து மறுபடியும் எல் காஸ் தீட்டா வரும்ல. ஓகே, ரோ ராட் 2ன்னு போட்டுக்கிறேன் இந்த இடத்துல, ஏஎல்ஜி எல் காஸ் தீட்டா. ரோ ஆஃப் வாட்டர் A2l minus x/2 காஸ் தீட்டா. ஓகே, ஸோ காஸ் தீட்டா கேன்சல் ஆயிரும், ஏஏஜிஜி கேன்சல் ஆயிரும். ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், 2 இன்ட்டு ரோ ஆஃப் ராட் பை ரோ ஆஃப் வாட்டரை கீழே கொண்டு வந்துடுறேன். ஏன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா நமக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இன்ட்டு எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓகே எக்ஸ் இங்கே விட்டுட்டோம், சாரி அகெயின். ஸோ இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும். ஏன்னா சரி ஓகே, நீங்கள் எப்படி இதை கண்டுபிடிக்கிறீங்க? லைக் இங்கே வந்து நீங்கள் எல் காஸ் தீட்டா விட்டேன்னு கண்டுபிடிச்சிங்க, இங்கே வந்து எக்ஸை விட்டுட்டேன் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா ஜஸ்ட் டைமென்ஷன் தான். இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே எல் ஸ்கொயருன்ற டைமென்ஷன் இருக்குது, இது ரெண்டுக்கும் டைமென்ஷன் கிடையாது, ஏன்னா மேலேயும் கீழேயும் ஒரே குவான்டிட்டி. ஸோ அந்த இடத்துல டைமென்ஷன் கிடையாது. ஸோ எல் ஸ்கொயர்னு இங்கே டைமென்ஷன் இருக்குன்னா இங்கேயும் சேம் டைமென்ஷன் தான் இருக்கணும். ஸோ இப்போ நான் எக்ஸ்ன்னு போடுறதுக்கு முன்னாடி எனக்கு 2l minus x/2 தான் இருக்குது. அது ஜஸ்ட் அதோட டைமென்ஷன் வந்து ஜஸ்ட் லென்த்து தான். பட் எனக்கு வந்து எல் ஸ்கொயர் வேணும். ஸோ அதனால் நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்றதை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணேன். ஓகே எக்ஸ் இன்ட்டு 2l minus x/2. ஓகே, இப்போ பாருங்கள், ரோ ஆஃப் ராட் பை ரோ ஆஃப் வாட்டர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதுதானே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு என்ன அர்த்தம்னா அந்த எதோட கிராவிட்டியை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் மெட்டீரியலோட கிராவிட்டி வந்து நீங்கள் வாட்டரோட கம்பேர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ ரோ ஆஃப் வாட்டர் அது வந்து நமக்கு 0.75 இருக்குது. கரெக்டாக? அதை வந்து நான் 3/4 எழுதிக்கிறேன். ஓகே, இந்த ஸ்பேஸ் நான் அழைச்சிக்கிறேன். ஸோ 2 இன்ட்டு 3/4 எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் 2xl மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இது 2ன்னு வந்துருமா? அப்போனா 3/2 எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2xl மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2.
ஸோ எகெயின் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 3l² ஈக்குவல் டு 4xl மைனஸ் x ஸ்கொயர். ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதுனோம்னா x² மைனஸ் 4xl ப்ளஸ் 3l². இதை நீங்கள் ஃபேக்டராக எடுப்பீங்களா, லைக் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக எடுப்பீங்க. லைக் அந்த சம் ஆஃப் ப்ராடக்டாகவும் அந்த ப்ராடக்ட் ஆஃப் எழுதிப்பீங்க. லைக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை வந்து சம் ஆஃப் ப்ராடக்டாகவும் அந்த கான்ஸ்டன்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸாகவும் எழுதிப்பீங்க. இல்லை சம் பீப்புள் வந்து இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுவீங்க, -b² ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ac டிவைடட் பை ரூட் ஆஃப் இல்லை ஜஸ்ட் 2a தான் ரூட்ஸுக்கு. ஸோ அப்படி எப்படி வேணால் நீங்கள் போகலாம். லைக் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை போட்டுக்கோங்க. நான் எது சிம்பிளோ அதை நான் சஜஸ்ட் பண்ணல. ஏன்னா நீங்கள் சிம்பிளாக இருக்கிறதுன்னு போட்டு அதை உங்களுக்கு தெரியாமல் தப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோஃபார் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை எப்படி குவிக்காக பண்ணுறதுன்னு மட்டும் கற்றுக்குங்க. ஓகே, எனக்கு வந்து இதை எகெயின் ஃபேக்டராக மாற்றுறது வந்து எனக்கு ஈஸி. இங்கே பாருங்கள், இது வந்து நான் வந்து 3l ப்ளஸ் எல்லுன்னு எழுதிக்கிறேன். ஓகேயா, இது எகெயின் இது வந்து 3l × lன்னு எழுதிக்கிறேன். இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், இங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னா 3l இருக்கலாம், இல்லை எல்லாம் இருக்கலாம். இதில் வந்து எகெயின் சில பேருக்கு லாஜிக்கலாக ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். என்னென்னா, ஓகே லென்த் ஆஃப் த ராடே 2l தான், அதில் எப்படி 3l ஆஃப் த ராடு இம்மர்ஸ்டாக இருக்கும். ஸோ அது கிடையாது, அப்படி வராது அப்படின்னு நிறைய பேருக்கு லாஜிக்கல் இங்கே அடிக்கும். ஓகே, அப்போனா x = l. இந்த எக்ஸுன்றது என்னென்னா லென்த் ஆஃப் த ராட் இம்மர்ஸ்ட் இன் த வாட்டர். நமக்கு தேவை லென்த் ஆஃப் த ராட் எக்ஸ்டெண்டட் அவுட். அப்போனா லென்த் ஆஃப் த ராட் எக்ஸ்டெண்டட் அவுட் ஈக்குவல் டு டோட்டல் லென்த் மைனஸ் எக்ஸ், லென்த் இம்மர்ஸ்டு. அது வந்து நமக்கு எல்லுன்னு தெரியும். அப்போ 2l மைனஸ் எல், அப்படி தானே? அப்போ ஆன்சர் வந்து எல். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, இந்த சம்லேயும் என்னோடய அந்த போர்டு யூசேஜ் வந்து ப்ராப்பராக இல்லை. ஓகே, நான் கற்றுக்கிறேன் தலைவர் அப்படின்னு சூர்யா சொல்வார்ல, அது மாதிரி. பட் சம் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரே கீ பாயிண்ட் தான், அந்த டார்க் ஈக்குவல் டு 0ன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அதாவது இது நெக்ஸ்ட்டு அந்த டார்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக்கலி அதுதான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஈக்குவேட் பண்ணி இந்த இடத்துல ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் இந்த 3l வராதுன்றதை மைண்டில் வச்சுட்டு எல் மட்டும் தான் ஆன்சராக இருக்கும். எகெயின் அந்த எல்லுன்றது சம்மர்ஜ்டு. நமக்கு தேவை எக்ஸ்டெண்டட் தான், அதாவது இம்மர்ஸ்டு எக்ஸ்டெண்டட் தான் நமக்கு தேவை. ஸோ எக்ஸ்டெண்டடுக்கு 2l மைனஸ் எக்ஸ். ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ரெண்டுமே எல்லுன்னு தான் வருது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், சப்போஸ் இது வந்து மாற மாற நமக்கு வேல்யூ மாறும். இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ரெண்டு விஷயந்தான். ஒரே விஷயந்தான், இந்த வேல்யூ மட்டும்தான். இந்த வேல்யூ அப்புறம் லென்த் வந்து 2l. இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த ஆன்சர் வரும். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று மாறினாலும் கான்செப்ட் சேம் தான், ஆனால் ஆன்சர் வந்து ரெண்டுக்கும் எல்லுன்னு வராது. அதாவது இம்மர்ஸ்டாக இருக்கதும் எக்ஸ்டெண்டாக இருக்கதும் எல்லுன்னு வராது. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று மாறினாலும். சரி, ஓகே, லைக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சாப்டர்லேருந்து வீடியோ வேணுன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எகெயின் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொஷினாகவும் டைப் பண்ணலாம். கொஷின் டைப் பண்ண முடியாட்டி டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி தரேன். அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் கொஷின் அனுப்புங்க. அந்த கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க டைப் பண்ணி அனுப்பியிருந்த கொஷின். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் ஓகே, எல்லாமே ஓகே தான். இன் பிட்வீன் நான் சம் மிஸ் பண்ணிட்டேன், பட் எகெயின் தப்பு எதுவும் பண்ணல. சரி, ஓகே, தேங்க்யூ.